தமிழ்நாட்டிலையும் சரிங்க, இப்போ இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான தேர்தல் அவர்கள் பரப்புரையில் நாங்கள் உங்களுக்கு பணமாக ஒரு சர்வீஸ் செஞ்சுருக்கோம், அதுதான் முதன்மையாக இருக்குது. ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி 1000 பேருக்கு வேலை கொடு, அந்த 1000 குடும்பங்களும் அது தானாக பொழைச்சிக்கும். நான் ஆட்சியில் இருக்க வேண்டும், நான் வாக்குகள் வாங்க வேண்டும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இந்த அரசாங்கத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. நவரத்னங்கள்னு அழைக்கப்படுகிற பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து பிரைவேட்டைசேஷன் தனியார் மாற்றுவது, அதை வேறு வழியில் நாம் தனியார் மயமாக்கித்தான் அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமா, அல்லது இதை அரசாங்கமே ஏற்று நடத்துவதற்கு வழிவகை இருக்கிறது? நீ எதை படிச்சிருக்கிற? எதையுமே படிக்காமல் அவர் கோட்டு போட்டுட்டு இருந்தார், அவர் இதை பண்ணிட்டு இருந்தார், அதை பண்ணிட்டு இருந்தார், எப்படி சொல்லணும்? ஆதாரம் என்ன? அந்த பொதுத்துறை நிறுவனத்தை முழுவதுக்கு யார் காரணம்? திறமை இல்லாத அரசியல்வாதிகள், அவற்றை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத. இன்றைக்கி டீ ஆற்றிக்கிட்டு இருக்கவன் நாளைக்கு எம்எல்ஏவாகவே மந்திரியாக வந்தான்னா அவனுக்கு உலகம் பூரா தெரியணும் அவன் நினைக்கிறான். பொருளாதாரம்னா என்ன, சமூகவியல்னா என்ன, சைக்காலஜினா என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு 64 முக்கியமான பிரச்சனைகள் புதுச்சேரி எதிர்நோக்கி உள்ளன. இந்த 64 பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் தான் ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். திடீர்னு ஒரு நடிகர் வராரு, அப்படி வரும் பொழுது பெருவாரியான இளைஞர்கள் கிளர்ந்து நிற்கிறாங்க, 10 லட்சம் பேர் சேர்றாங்க. அவர் இன்னும் அவருடைய கொள்கை என்ன, அறிக்கை எதுவுமே சொல்கிறதில்ல. நான் நேரடியாக விஜயே கூட சொல்கிறேன். இப்படி இருக்கிறத இந்த போக்கு இளைஞர்களினுடைய இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர், புதுவையினுடைய ஒரு எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திரு எம் ராம்தாஸ் அவர்களை சந்திக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் சரிங்க, இப்போ இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான தேர்தல் அவர்கள் பரப்புரையில் நாங்கள் உங்களுக்கு பணமாக ஒரு சர்வீஸ் செஞ்சுருக்கோம், அதுதான் முதன்மையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், அதுதான் தவறான அணுகுமுறை. நீ அதுக்கு பதிலாக ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்து வருமானத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை வாழ வை. அவன் ஒரு பையன் படிச்சிருக்கானா, அவன் சம்பாதிக்கிறான், அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு போகிறான். அவனுக்கு எதுக்கு பென்ஷன், அவனுக்கு எதுக்கு இதாக இருந்தான், அவனுக்கு எதுக்கு இலவச வேட்டி சட்டை? எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம்? இன்றைக்கி மக்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கணும்னு அரசாங்க தலைவர் இல்லை, அவனுக்கு தன்மானம் இல்லையா? அவன் சம்பாதிச்சு அவன் வேட்டி சேலை இது பண்ண மாட்டான். எதுக்கு நீ பணத்தை செலவு பண்ணுற? ஏன்னா ஓட்டுக்காக தான். ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி 1000 பேருக்கு வேலை கொடு, அந்த 1000 குடும்பங்களும் அது தானாக பொழைச்சிக்கும். சுய வேலை வாய்ப்புக்கு உருவாக்கு, அவனுக்கு இது பண்ணும். பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கு, அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்குது, திட்டங்கள் இருக்குது. இவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் ஆட்சியில் இருக்க வேண்டும், நான் வாக்குகள் வாங்க வேண்டும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இந்த அரசாங்கத்துக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இங்கே வந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் மாநில அந்தஸ்து வந்ததுன்னா இன்னும் மோசமாக போவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதாவதுங்க, நல்ல ஆட்சியாளர்கள் இல்லைன்னா அது மாநிலமாக இருந்தாலும் யூனியன் பிரதேசமும் கெட்டுடும். நான் அசியூம் பண்ணுறது என்னன்னாக்கா, யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் மாநிலமாக இருந்தாலும் நல்லவர்கள், வல்லவர்கள், யோக்கியர்கள் அரசாட்சியில் அமர வேண்டும். அவர்களால் எந்த தவறையும் செய்ய முடியாது. அவர்களால் வளர்ச்சியை மட்டும்தான் உருவாக்க முடியும். வளர்ச்சியின் பலன்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான அந்த ஆற்றல் அவர்களுக்கு தான் இருக்கும். ஒரு அரசாங்கமே என்னென்னு தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் மாநில அந்தஸ்து வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? ஓ, நமக்கு எல்லா அதிகாரம் வச்சியா, எல்லா ஃபைலை நான் மூவ் பண்ணுவோம், எந்தெந்த ஃபைலில் என்னென்ன கிடைக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு தான் அவன் வேலை பார்ப்பான். ஒரு ஆற்றல் மிகுந்தவனை, ஒரு படித்தவனை, ஒரு அறிவாளியை உட்கார வச்சா, இந்த மாநிலம் இப்படி போயிடுச்சு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநிலத்தை எப்படி கொண்டு வர்றது, கல்வித்துறை எப்படி இருக்கணும், சுகாதாரத்துறை எப்படி இருக்கணும், விவசாயத்துறை எப்படி இருக்கணும், மின்வளத்துறை எப்படி இருக்கணும், குடிநீர் வசதி எப்படி இருக்கணும், அகக்கட்டுமான வசதி எப்படி இருக்குன்றதை அதை அவன் சிந்திப்பான். உலகளாகிய பொருளாதார நிபுணர்களையும் சமூக வல்லுநர்களையும் கூட்டு குழு வச்சு
நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், நான் உங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன்னு சொல்லுவேன். அதுதான் ஒரு அறிவாளிக்கும் அறிவில்லாதனுக்கும் உள்ள வித்தியாசம். மாநில அந்தஸ்துங்கிறது தத்துவ ரீதியாக ப்ராக்டிக்கலாக நன்மை கொடுக்கக்கூடியது. ஆனால் அதை கையாளக்கூடியவர்கள், கத்தி எடுத்தால் பழத்தனை இருக்கணும், கத்தி எடுத்தால் அதுக்கான உதாரணங்கள் இருக்குது. நம்ம ஜார்க்கண்டில் கூட ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட சிக்கி அது பின்னால் போனது வரலாறுகள்லாம். அதனால் மாநில அந்தஸ்து பெற வேண்டியது இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். மாநில அந்தஸ்து பெற்றால்தான் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வளர்ச்சியை புதுச்சேரியில் கொண்டு வர முடியும். ஜனநாயகம் மலரும். இங்கே ஜனநாயக பற்றாக்குறை குறைந்து மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கான ஒரு வழிவகை ஏற்படும். அதனால தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அமைப்பு வரும்பொழுது அரசாங்கம் நல்ல கொள்கைகளை உருவாக்கினால் மாநில அந்தஸ்து நோக்கம் நிறைவேறும். அது வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டாங்கனாக்கா அப்புறம் அதில் வித்தியாசமே இல்லாத போயிடும். புதுச்சேரி மாநில அந்தஸ்து, புதுச்சேரியினுடைய பொருளாதாரமெல்லாம் நீங்கள் இவ்வளோ நேரம் விரிவாக சொன்னீங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரான்ஸு எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ், பழைய குடியுரிமை பெற்றவர்கள் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன ஒரு கலாச்சார உறவா இல்லை ஏதாவது ராஜாங்க ரீதியான உறவு இருக்குங்க? ஃப்ரெஞ்சுக்காரவங்க இங்கே ஆண்டுகிட்டு இருந்தப்போ இங்கே இருந்த மக்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். நீங்கள் எங்கள் நாட்டோட குடிமக்களாக இருந்தால் வேணும்னா கூட இங்கே இருக்கலாம், உங்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் இந்தியாவோட சேர்ந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க. இது தவிர நீங்கள் எங்களோட இருக்கணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் அந்த குடியுரிமை கொடுக்குறோம். டூயல் சிட்டிசன்ஷிப் மாதிரி கொடுத்தாங்க. நாட்டு டூயல் சிட்டிசன்ஷிப். ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் அந்த உரிமை. அவங்க இந்திய குடிமக்களாக இருக்க மாட்டாங்க, இந்திய தேர்தலில் அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்சு குடிமக்களாக இருக்கணுன்னாக்கா உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அதன் மூலமாக அங்கு சென்று வேலையில் சேர்ந்தார்கள். புதுச்சேரி சேர்ந்தவர்கள் வேலையில் சேர்ந்தார்கள். ஏன்னா அவங்க ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஸாக கருதப்பட்டாங்க. ஸோ அப்படி வேலை செஞ்சவங்கள்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆகி புதுச்சேரியில் இருக்கிறாங்க. பிரெஞ்சு அரசாங்கத்தில் கன்சிடர் பண்ண அந்த குடிமக்களும் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த உரிமையை ஃப்ரெஞ்சு நாட்டு அரசாங்கம் கொடுக்குது. அதனால் அவங்க ஓட்டுரிமை செய்கிறாங்க. இப்போ ஃப்ரெஞ்சுக்காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, புதுச்சேரி ஆஃப்டர் ஆல் நம்மளுடைய பிராந்தியமாக இருந்தது. 138 வருஷம் நம்ம இதாக இருந்தது. இந்த மக்களும் நமக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க, இந்த நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ புதுச்சேரி இருக்கக்கூடிய மக்களும் நம்மளுடைய பார்ட் ஆஃப் தி பீப்புள். அதனால் புதுச்சேரி வளருவதற்கு நாம் திட்டங்களுக்கு நாம் நிதி உதவி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்லேருந்து இந்த மக்களுடைய ப்ரெசன்ஸால் நமக்கு சில திட்டங்கள்லாம் அது செயல்படுத்துவதற்கு வேண்டியதாக இருக்குது. பழைய உறவு இன்றும் மறையாமல் தொடர்ந்து வருகிறது. ராஜாங்க ரீதியான உறவு இருக்குது. ஃப்ரெஞ்சு கவுன்சிலே இங்கே பாண்டிச்சேரியில் இருக்குது. தனியாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு போக ஃப்ரெஞ்சு கவுன்சில் இங்கே ஒன்று இருக்குது. அவங்க புதுச்சேரி அரசாங்கத்தோடு இணைஞ்சு பல்வேறு விதமான அகக்கட்டுமான பணிகளுக்கு பணம் கொடுப்பதற்கு அவங்க தயாராகிறாங்க. ஆனால் இவங்க அதையும் முறையாக பயன்படுத்துகிறோமா? அது இல்லை. சரியான திட்டங்களை இப்போ அதாவது ஒரு பிளான் தயார் பண்ணணுன்னாங்க ஒரு ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட் இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் கன்சல்ட் இருந்தானா எஜுகேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட் இருக்கணும். அக்ரிகல்ச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் இருக்கணும். அவனை வச்சு நீ தயார் பண்ணணும். நீ ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் பிசிஎஸ் ஆஃபீஸர் வச்சு போட்டால் அவன் தப்பாக அனுப்பினானா அவன் திருப்பி அனுப்பிடுறான். அவன் என்ன சொல்கிறான், அவங்களால ஒரு ப்ராஜெக்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடியல, உங்களுக்கு பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்றான். வேர்ல்டு பேங்க்லேருந்து பணம் வாங்கிங்க, நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அவங்க. இவன் அந்த ப்ராஜெக்ட்லாம் வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்திட்டான். பீச்சுக்கு போனீங்கன்னா அங்கே மேரி பில்டிங்னு ஒன்று இருக்கும். ஃபிஷர்மேன் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி இவன் மேரி பில்டிங் கட்டிட்டான். மேரி பில்டிங் கட்டி 3 வருஷம் ஆகுது. அதை இன்னைய வரையிலும் யாரும் பயன்படுத்தலை. 3 தடவை பூமி பூஜை போட்டாச்சு, திறக்கிறதுன்னு பூஜை போட்டாச்சு. இன்னும் முதலமைச்சர் கண்ணும் திறக்கலை, காதும் திறக்கலை, வாயும் திறக்கலை, அப்படியே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு நம்ம புதுச்சேரிக்கு கொடுத்த மாதிரி அங்கீகாரம் கோவா வேறு எந்த மாநிலத்துக்காக கொடுத்துருக்காங்களா? இப்போ அந்த பகுதியெலாம் இப்போ இல்லை. கோவாவெலாம் டாமன் டையூ அந்த இதெல்லாம் வேறு மாதிரி இல்லை. போர்த்துகீஸ் போய் அந்த இதுக்கும் இங்கே இப்போ இன்னைக்கு கனெக்ஷன் உள்ளது இந்த புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி மட்டும். இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிற யூரோப்ப நாடுகளில் இந்த மாதிரியான ராஜாங்க ரீதியான உறவு வச்சிருக்கிற ஒரே ஒரு பிரதேசம் யூனியன் பிரதேசம் புதுச்சேரி தான்.
பொதுத்துறை நிறுவனங்கள், நவரத்னங்கள்னு அழைக்கப்படுகிற பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து பிரைவேட்சேஷன், தனியார் மயமாக்குறது, அதை வேறு வழியில் நாம் தனியார் மயமாக்கித்தான் அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமா, அல்லது இதை அரசாங்கமே ஏற்று நடத்துறதற்கு வழிவகை இருக்கிறதா? பொதுத்துறை நிறுவனங்கள்லாங்க இந்த நாட்டினுடைய பெருமைமிகு அங்கங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இந்தியாவினுடைய 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்தப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா பூரா இதை உருவாக்கினார். அதெல்லாம் வந்து கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொன்னார். இப்போ நீர்ப்பாசன திட்டங்கள், அயரன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தனியார் ஆரம்பித்து இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ கேட்டாங்க, டாடா பிர்லாட்ட கேட்டாங்க, நீ ஒரு அயரன் ஸ்டீல் கம்பெனி உருவாக்குன்னு ஜவஹர்லால் நேரு கூப்பிட்டு கேட்டார். ஐயோ, இத்தனை கோடி ரூபாய் நான் செலவு பண்ணிவிட்டு இதுக்கு எப்போ ரிட்டர்ன் வரும் எனக்கு, நான் வேணாம் அப்படின்ட்டார். அப்போ அந்த மாதிரி நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு தேவை, ஆனால் அவற்றை ஆரம்பிப்பதற்கு தனியார் முன் வரவில்லை. அப்போ அரசாங்கம் அதை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் 50% பங்கு. அதுக்கப்புறம் ரூர்கோலாவில் ஆரம்பித்ததெல்லாம் பின்னால் 50% வளர்ச்சி வந்தது காரணமே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான். பல்கலைக்கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள், சுகாதார நிலையங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு பொதுத்துறை நிறுவனங்கள், இப்படியாக பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தான் இன்றைக்கி இந்தியாவை வந்து நிறைய அடிப்படை கட்டமைப்பு. அது இல்லைன்னு சொன்னால் இந்தியாவில் தூரம் வந்திருக்காது. இன்றைக்கி இவர் சந்திராயனுக்கு அனுப்புனது போனதெல்லாம் இவர் பெருமை கிடையாது. இது அடிப்படை உருவாக்குறது இந்த பொதுத்துறை நிறுவனம் தான். அன்னைக்கு வந்து ஜவஹர்லால் நேரு ஆரம்பித்தது தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்கும் வானலாக நம்ம போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களும் அவர் நேருவை ஒரு வந்து திட்டுவதை அவருக்கு, அதாவதுங்க இப்போ ஒரு காந்தியை பற்றி நம்ம சொல்லணும்னா காந்தியை பற்றி நம்ம படிச்சிருக்கணும், அவருடைய செயல்கள் நம்ம உணர்ந்துருக்கணும். அப்போ தான் அவர் செஞ்சது நல்லது என்ன கெட்டதுன்னு நம்ம சொல்ல முடியும். நீ எதை படிச்சிருக்கிற? எதையுமே படிக்காமல் அவர் வந்து கோட்டு போட்டுட்டு இருந்தார், அவர் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தார், அதை பண்ணிகிட்டு இருந்தார், எப்படி சொல்லணும்? ஆதாரம் என்ன? அவருடைய அறிவாற்றல் அன்றைக்கி வந்து ஈக்குவலாக இருந்தது அம்பேத்கருக்கு மட்டும்தான். அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவுடைய ஆற்றல் மிக்க அறிவாளிகள். அதில் ஒருத்தரை பார்த்து நீ வந்து அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் நீ எந்த காலத்தில் எங்கே இருந்த, வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட்? ஜவஹர்லால் நேரு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்களை இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நஷ்டங்கள் இயங்கிறது, மேலாண்மை சரியில்லை, திறமை இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதனால் அரசாங்கத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ எந்த நன்மையும் கிடையாது, ஆகவே இவற்றை நாம் தனியாரிடம் விற்று விடுவோம் அல்லது இதை மூடி விடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறார். இது வந்து நல்ல போக்கே அல்ல. நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்து அவன் லாபத்தில் இயக்க முடியும்னா ஏன் ஒரு அரசாங்கம் அதை நிறுத்த விட முடியாது? தனியார் யாராச்சும் நஷ்டமாகக்கூடிய நிறுவனத்தை வாங்குவானா சொல்லுங்கள்? அவன் வந்து நான் லாபத்தில் நடத்தணும்னு தானே வரான். அப்போ குறைய எங்கே இருக்குன்னா அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. விமான போக்குவரத்து எல்லாம் வந்து மீண்டும் அதை தனியார் வசமே கொடுக்குறாங்களே, அதையும் வாங்குறதுக்கு அவங்க முற்படுறாங்க இல்லையா? அதான் சொல்கிறேன், தனியார் வாங்கி அதை லாபத்தில் நியமிக்கும் போது ஓட்ட முடியும்னு நினைக்கும் போது ஏன் பொதுத்துறை நிறுவனத்தில் நல்ல ஆளுங்களை போட்டு, தரமான ஆளை போட்டு, திறமையான ஆளை போட்டு, எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவன், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவன், பப்ளிக் பாலிசி தெரிஞ்சவன், இவனெல்லாம் டாப் கிளாஸ் பீப்புளை போட்டு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை உருவாக்கி அவங்ககிட்ட நீ கொடு. இதை நீ ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்பிட்டு இருக்கிற, ஓல்டு கார்ட்ஸ் நம்பிட்டு இருக்க? எல்லாரையும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடு. புதுசாக வர யங் பீப்புளை போட்டு நீ நடத்து, நிச்சயமாக அவன் வந்து லாபத்தில் காட்டுவான். 8 மணி நேரம் வேலைனா எல்லோரும் 8 மணி வேலை. இந்த யூனியன் வச்சுட்டு வேலை செய்ய மாட்டான் அப்படி பண்ணுறவங்களாம் கிடையாது. அவனுக்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டார். யாராக இருந்தாலும் 8 மணி நேரம் இங்கே வேலை செய்யணும். 8 மணி நேரத்துக்கு பிறகு அவன் யூனியன் வேலைலாம் போய் வச்சுக்க, இங்கே ஃபேக்ட்ரியில் ஒன்றும் வச்சுக்கூடாது அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்து ப்ராஃபிட் உருவாக்கி அவங்களுக்கு போனஸ் கொடுத்தாரு. நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனத்தை 2 ஆண்டில் அதை ஒரு நவரத்னமாக உருவாக்கி அதிலிருந்து லாபத்தை பெற்று அரசாங்கத்துக்கு கொடுத்தார், இந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்தார், நிலம் வாங்கி வைத்திருக்கார். இன்றைக்கும் அந்த 54 நிலம் அதை விற்பதற்கு இன்றைக்கு முயற்சி நடக்குது.
அதை பயன்படுத்தி இந்த மில்லை திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல. அவர் போன பிறகு அதை க்ளோஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாம் விடாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே ஒரு திறமையோடும் ஒரு பற்று பாசத்தோடும் அந்த நிறுவனத்தை, இது என் நிறுவனம், நான் செய்வேன் அப்படின்னு நிலைக்கு வந்தால் அதே லாபமாக உருவாக்கலாம். அது தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாகும். அந்த பொதுத்துறை நிறுவனம் வரும்போது நீ உற்பத்தி பண்ணுற பொருள்களுக்கு குறைந்த விலை வைத்து மக்களுக்கு நன்மையை செய்யலாம், உனக்கும் லாபம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு நீ கொடுக்கலாம். யாரையும் நம்பியிருக்க வேண்டியதில்லை, தனியார் துறை நம்பியிருக்க வேண்டியது, நீயே வேலை கொடுக்கலாம். எல்லாருக்கும் 25,000 பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுக்கலாங்க. அங்கே இன்றைக்கி 25,000 பேரில் 10,000 பேர் மேலே அழிஞ்சிட்டோம். மீதெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அரசாங்கத்துக்கு இதுவாக தேவை? உனக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் பிளான் நான் கொடுக்குறேன். பிளானை ப்ரிப்பேர் பண்ணி உன்கிட்ட கொடுத்தேன், அதை செய்யலை, நானே செஞ்சு காட்டுறவன், நான் பொறுப்பேற்றுறேன், அதுக்கும் தயாராக இல்லை. அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனத்தை முழுவதுக்கு யார் காரணம்? திறமை இல்லாத அரசியல்வாதிகள், அவற்றை முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்களை பொதுத்துறையில் வைத்து அவற்றை லாபகரமாகவும் நேர்மையாகவும் திறமையாகவும் நம்மால் நடத்த முடியும். நாங்கள் பார்த்த ஒரு இன்டலெக்சுவலான பொலிட்டீஷியன் நீங்கள், ஒரு குட் பார்லிமெண்டேரியன். ஏன் நீங்கள் ஒரு பெரிய பார்ட்டியோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் எம்பி ஆனது பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் நீங்கள் எம்பி ஆனீங்க. அதன் பிறகு ஏன் நீங்கள் ஒரு பெரிய கட்சியில் பயணிக்கலை? நான் பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். தேசிய அளவில் நான் செயல்பட்டு தேசம் என்ன, மற்ற மாநிலங்கள் என்ன, எப்படின்னு தெரியும். புதுச்சேரியை பற்றி நிறைய படித்து நிறைய ஆய்வு செய்து அதனுடைய பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் புதுச்சேரி மக்களுக்கான உண்மையான வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்களாக இல்லை. அது யூனியன் பிரதேசமாக இருந்த காலத்தில் கூட யாருக்கும் புதுச்சேரியினுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியல அவங்களால. அது காங்கிரஸாக இருந்தாலும், என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், இன்றைக்கு 64 முக்கியமான பிரச்சனைகள் புதுச்சேரி எதிர்நோக்கி உள்ளன. இந்த 64 பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் தான் ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாநில அந்தஸ்தை வாங்க முடியல. 40 வருஷமாக எம்பியாக இருந்தார் நாராயணசாமி, இவரால் முடியல. என்ஆர் காங்கிரஸ் 20 வருஷமாக இருக்குது, அவங்களால முடியல. திமுக இருந்தால் அவங்களால முடியல, அதிமுகவால் முடியல. உள்ளாட்சி தேர்தலை ஒழுங்காக நடத்த தெரியல. உள்ளாட்சி தேர்தல் தாங்க அடித்தள ஜனநாயகத்துக்கு உரியது, மக்களிடம் நெருக்கமாக இல்லக்கூடிய அமைப்பு. இதை நடத்தாத விட்டதுக்கு பூரா எல்லா கட்சிகளும். அப்போ நான் அந்தமாரி கட்சியில் போய் ஜாயின் பண்ணி என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கிற ஒரு பாலிடிக்ஸை தாண்டி உங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட எண்ணமே எந்த அரசியல் கட்சிகிட்டையும் இல்லைங்க. இன்றைக்கி டீ ஆற்றிக்கிட்டு இருக்கவன் நாளைக்கு எம்எல்ஏவாகவே மந்திரியாக வந்தான்னா அவனுக்கு உலகம் பூரா தெரியும் அவன் நினைக்கிறான். பொருளாதாரம்னா என்ன, சமூகவியல்னா என்ன, சைக்காலஜினா என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். நான் பதவிக்கு வந்துட்டேன், அவ்வளோதான். வந்துட்டேன். ஒரு ஃபைலை அனுப்புகிறான்னா செக்ரட்டரி அதை படித்து பார்த்து என்னன்னு பதில் எழுத தெரியாது. அவங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேச தெரியாது, எதுவுமே பேச தெரியாது. உம்முன்னு தான் சொல்லுவாங்களே தவிர மந்திரிகிட்ட போனால் எந்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனையும் வராது. கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க, சமூக செயல்பாட்டாளராக இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய இந்த கருத்துக்கள், நன்மை பயக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் நீங்கள்லாம் தள்ளி இருப்பதனால எப்படி மக்களுக்கு, புதுவை மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ அதை பயன்படுகிற அளவுக்கு நீங்கள் அதாங்க அதுக்காக ஒரு மாற்று வழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். புதுச்சேரி மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கம். இது அகில உலக அரசியல் பேசாது, அகில இந்திய அரசியலை பேசாது. புதுச்சேரியினுடைய அரசியல், புதுச்சேரியினுடைய பொருளியல், புதுச்சேரியினுடைய மக்கள் முன்னேற்றம், இதுக்காக நம்ம ஒரு இயக்கத்தை உருவாக்கி புதுச்சேரி மக்களுக்கு ஒரு புதிய வழியை கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான். நான் அதிமுகவும் பார்த்தேன். அந்த அம்மா நான் யூனிவர்சிட்டிலேருந்து ரிட்டையர் ஆன பிறகு ஜெயலலிதா அம்மா நேராக கூப்பிட்டு, நீங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நேரடி அறிக்கையெல்லாம் கொடுப்பீங்க, பட்ஜெட்லாம் கொடுப்பீங்க, நான் எல்லாம் படித்து பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கேன் எல்லாம், இப்போ நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு வேண்டிய பல அறிக்கைகள்லாம் நம்ம தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட நல்ல உறவோடு இருந்தாங்க. ஆனால் அங்கே கூட புதுச்சேரியை பற்றிய ஒரு கான்சன்ட்ரேஷனே கிடையாது. உங்களுடைய இன்டலெக்சுவல் பயன்படுத்திக்கிறது மட்டும்தான். ஆமாம், அவங்க மற்ற விஷயங்களுக்கு பொருளாதார அறிவை பயன்படுத்த விரும்பினாங்களே தவிர புதுச்சேரிக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும்
அப்படின்னு வந்தால் புதுச்சேரிக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சின்னு இங்கே இருக்கணும், அதை மற்றவங்க சம்பாதிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்துறதை விட மக்களுடைய பிரச்சனைகள். அந்த கட்சி வந்து ஏன்டா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை அப்படின்னு இதுவரையும் எந்த கேள்வியும் கேட்டதில்லை. ஏன் மாநில அந்தஸ்து வாங்கலன்னு இந்த கட்சி நீ கேட்டதில்லை. ஏன் வந்து மின்சாரத்துறையை நீங்கள் தனியார்மயமாக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கல. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவனோட நம்ம ஒத்து இருந்துட்டு காலையில் ஒரு அறிக்கை கூட்டி சாயங்காலம் போய் பணத்தை வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு கட்சி. புது கட்சி நீங்கள் வந்து இனம் கண்டிருக்கீங்க. கட்சியினுடைய பெயருங்க? புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம். இது வந்து போன நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைத்த அன்று 1954 நவம்பர் 1 புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைத்தது. நாங்கள் 2023 நவம்பர் 1ஆம் தேதி எங்கே புதுச்சேரிக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அந்த இடத்தில் துவங்கிறோம். புதுச்சேரிக்கு சுதந்திரம் கீழூர் என்ற இடத்தில் கிடைத்தது, மங்களம் தொகுதியில். அந்த மங்களம் தொகுதியில் இருக்கக்கூடிய கீழூர் என்ற அந்த இடத்திலே இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கும். ஏன்னால் இந்த கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் புதுச்சேரிக்கு 2வது சுதந்திரத்தை, 2வது விடுதலையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மக்களுடைய வளர்ச்சி மட்டுமே எங்களுடைய குறிக்கோளாக. நீங்கள் தேர்தலில் இந்த பங்கேற்கிறீங்களா? இந்த இல்லை, நான் தான் சொன்னேன், எங்களுடைய நோக்கம் பூரா புதுச்சேரியை பொறுத்து. வரக்கூடிய அசெம்பிளி தேர்தலில் நாங்கள் நிற்போம், உள்ளாட்சி தேர்தல் நடந்தோன்னா அதில் நிற்போம், பாராளுமன்றத்தில் நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்திய பாராளுமன்றம் அல்ல. அங்கே போய் இருந்துட்டு நீங்கள் புதுச்சேரிக்கு ஒன்றும் பெருசாக செய்ய போகிறதில்லை. ஆனால் இங்கே இருந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அரசாங்கத்துக்கு சொல்கிறதும் அவர்களை ஒன்றிணை. சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல்களில் பங்கேற்பீங்க? நிச்சயமாக பங்கேற்போம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு செங்கலாக வைத்து கட்டமைத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிற உங்களை மாதிரி அரசியல் முன்னோடிகளுக்கு திடீர்னு ஒரு நடிகர் வந்து யார் ஒருவர் XY அவர் வராரு, அப்படி வரும் பொழுது பெருவாரியான இளைஞர்கள் கிளர்ந்து நிற்கிறாங்க. அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? இந்த ஒரு அறிவுபூர்வமான தரவுகள் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்காக சிந்திப்பதற்கும் ஆளுநர்கள் போய் சேர்றதில்லை. அதனால் திரையில் தோன்றிய ஒரு நபர் ஒரு கட்சியை ஆரம்பித்த உடனே இத்தனை லட்சம் பேர் சேர்றாங்க, அவர் இன்னும் அவருடைய கொள்கை என்ன, இது அறிக்கை எதுவுமே சொல்கிறதில்ல. நான் நேரடியாக விஜயே கூட சொல்கிறேன். அதுக்கான வந்து அவருக்கு அட்வைஸராக ஒருத்தர் புதுச்சேரி ஒருத்தர் இருக்கிறார். இப்படி இருக்கிறத இந்த போக்கு இளைஞர்களினுடைய இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த போக்கு வந்து நல்லதே இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பல நடிகர்களை பார்த்து அவங்களாம் வந்து எதுவுமே தமிழ்நாட்டுக்கே ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. அவங்களால வந்து அரசியலை புரிஞ்சிக்கொள்ளவும் முடியாது, பொருளாதாரத்தை புரிஞ்சிக்கொள்ள முடியாது, எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. அவங்க வசனம் எழுதி கொடுக்குற மாதிரி நடிக்கக்கூடிய மைண்டு தான் இருக்குமே தவிர, அவரை கொண்டாந்து பாண்டிச்சேரியில் எத்தனை பேர் மக்கள் தொகை இருக்கான்னு அவரை கேளுங்க. எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்கலைன்னு பாண்டிச்சேரியை பற்றி கேளுங்க, சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை கொம்யூன் இருக்குது, இங்கே ஏன் பஞ்சாயத்து நடத்தலை அப்படின்னு எதாவது கேட்டுப்பாங்களேன். ஒன்றுத்துக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் அவரை வந்து அந்த சினிமா முகத்தினால இந்த பிள்ளைங்க அவரை விரும்பும், அதில் மாற்றமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடந்துட்டு வந்தது தான். ஆனால் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்தது, அதே மாற்றங்களை இவரும் சந்திப்பார். நம்ம சொல்கிறது என்னென்னா, புதுச்சேரி மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறோம். புதுச்சேரி மக்களுக்கு அது விருப்பமாக இருந்தால் நாம் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். புதுச்சேரி மக்களும் நடிகர்கள் பின்னால் தான் செல்லணும்னு சொன்னால் நாம் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அரசாங்கத்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஒரு வேலையை மட்டும் செய்து கொண்டு இருப்போம். அவ்வளோதான். மிக்க நன்றிங்க. இத்தனை மணித்துளிகள் எங்களுக்கு நேரம் பகிர்ந்து அரசியல் மற்றும் பொருளாதார கருத்துக்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் தேசிய பொருளாதாரம் சில நூல்கள் குறித்து உங்களோடு பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். 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 நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகம். நன்றி, வணக்கம்.